வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் வெஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையோடு. கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் வெஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். வவுனியா தாண்டிக்குளத்தில் அமைக்கப்பட உள்ள வடமாகாணத்திற்கான பொருளாதார மத்திய நிலையத்தை ஓமந்தையில் அமைக்குமாறு வலியுறுத்தி எதிர்ப்பு பேரணி. தமிழகத்தின் கன்னியாகுமரி கடற்பகுதியில் கைதான இலங்கையர்கள் நியூசிலாந்து நோக்கி பயணிக்க முற்பட்டுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலைகளால் இந்தியாவுக்கு அகதிகளாக சென்றவர்களில் ஒரு தொகுதியினர் இன்று நாட்டிற்கு வருகை. இனி விரிவான செய்திகள். வவுனியா தாண்டிக்குளத்தில் அமைக்கப்பட உள்ள வடமாகாணத்திற்கான பொருளாதார மத்திய நிலையத்தை ஓமந்தையில் அமைக்குமாறு வலியுறுத்தி எதிர்ப்பு பேரணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வவுனியா காமினி வித்யாலய வளாகத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பேரணி மாவட்ட செயலகத்தில் நிறைவு செய்யப்பட்டுள்ளது. பொருளாதார மத்திய நிலையத்தை ஓமந்தையில் அமைக்கும் பட்சத்தில் அனைத்து பிரதேச மக்களுக்கும் நன்மை ஏற்படக்கூடும் என பேரணியில் கலந்து கொண்டவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். ஓமந்தையில் எங்களுக்கு இந்த மையம் அமைஞ்சு தருவோம் சொல்லி இந்த வவுனியா வாழும் விவசாயிகள் அனைவரும் விரும்புவது காரணம் என்னென்றால் அங்கே எங்களுக்கு போதிய இடவசதிகள் இருக்கு, மற்ற அதுக்கு உரிய கழிவுகள் போடக்கூடிய காணிகள் இருக்கு. முற்றுமுட்டாக இந்த தாண்டிக்குளத்தில் வந்து ஒரு 2 ஏக்கர் காணியை வச்சு இந்த பெரிய 200 கோடியை செலவழிச்சு இப்படி ஒரு மையத்தை கற்றால இதுக்கு பின்பு என்ன ஒரு 10 வருஷத்துக்கு பின்பு வளர்ச்சி அடையும் போது எங்களுக்கு அது சரியான ஒரு இடஒருவஞ்சலா இருக்கும் என்ற காரணத்தினால் இன்றைக்கு நாங்கள் விவசாயிகள் அனைத்து பேரும் வவுனியா மாவட்டத்தை பொறுத்தவரை வேணி எங்களை அந்நிய வேற கிராமங்களை பொறுத்தவரை எங்களுக்கு ஓமந்தையில் இந்த பொருளாதார அபிவிருத்தி மையத்தை அமைச்சு தருவோம் என்று மிக ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். பெரிய ஒரு திட்டத்தை வந்து இப்படி ஒரு குறுகிய இடத்துல போட்டு செய்யறதுக்கு காணாது அந்த இடம். மற்றது வந்து நகருக்கு வெளியில மற்றது ஒரு பெரிய விவசாய பிரதேசத்தில் அமைய இருக்கிறதால நாங்கள் அந்த இடத்தை வரவேற்கிறோம். வவுனியா மாவட்ட விவசாயிகள் சம்மேளனத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த பேரணி தொடர்பாக மகஜரும் உதவி மாவட்ட அரசாங்க அதிபரிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். கொழும்பு ப்ளூமெண்டல் பிரதேசத்தில் ரயில் கடவைக்கு அண்மையில் உள்ள 11 வீடுகளை அப்புறப்படுத்த சென்ற போலீசாருக்கும் பிரதேச மக்களுக்கும் இடையில் முறுகல் நிலை ஏற்பட்டுள்ளது. போலீசாரும் ரயில்வே திணைக்கள ஊழியர்களும் இணைந்து இந்த வீடுகளை அகற்றுவதற்கு சென்ற போதே இரு தரப்பினருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து ரயில்வே திணைக்கள அதிகாரி ஒருவர் வீடுகளை அகற்றுவது தொடர்பான நீதிமன்ற உத்தரவு பத்திரத்தை சமர்ப்பித்த போதிலும் அந்த பத்திரத்தில் நீதவான் கையொப்பமிட்டிருக்கவில்லை. நீதவானின் கையொப்பத்தை பெற்றுக் கொள்வதற்காக குறித்த அதிகாரி அந்த இடத்திலிருந்து வெளியேறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து போலீசாருக்கும் பிரதேச மக்களுக்கும் இடையில் மீண்டும் முறுகல் நிலை ஏற்பட்டுள்ளது. பின்னர் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த அமைச்சர் மனோ கணேசன் குறித்த வீடுகளை அகற்றுவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என வாக்குறுதி வழங்கியதை அடுத்து அங்கிருந்த மக்கள் கலைந்து சென்றுள்ளனர். சாலாவர் ராணுவ முகாமில் ஏற்பட்ட வெடிப்பு காரணமாக சேதமடைந்த வீடுகளின் சேத விவரங்களை ஆராயும் நடவடிக்கைகள் நிறைவடைந்துள்ளதாக வீடமைப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. சேதமடைந்த வீடுகளை மீள் நிர்மாணிக்கும் பணிகள் விரைவில் முன்னெடுக்கப்பட உள்ளதாக வீடமைப்பு அதிகார சபையின் செயலாளர் தெரிவித்துள்ளார். இதன் பிரகாரம் முழுமையாக சேதமடைந்த வீடுகள், பகுதியளவில் சேதமடைந்த வீடுகள் மற்றும் வேறு சேதங்கள் ஏற்பட்ட வீடுகள் என பிரித்து அவற்றுக்கான மீள் நிர்மாண பணிகளை ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொண்டுள்ளது. ராணுவத்தின் ஒத்துழைப்போடு அநேகமான மீள்நிர்மாண பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் மேலும் பல வீடுகளுக்கான வேலை திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் கன்னியாகுமரி கடற்பகுதியில் கைதான இலங்கையர்கள் நியூசிலாந்து நோக்கி பயணிக்க முற்பட்டுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. நேற்று கன்னியாகுமரி முட்டோம் கடற்பிராந்தியத்தில் கைது செய்யப்பட்ட இலங்கையர்கள் 9 பேரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு அமையவே இந்த விடயம் தெரியவந்துள்ளதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. கடந்த 1.5 மாதங்களுக்கு முன் இலங்கையிலிருந்து சுற்றுலா விசாவில் 14 பேர் தமிழகம் வந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் இவர்கள் சென்னை, மதுரை, ராமேஸ்வரம், பழனி மற்றும் வேளாங்கண்ணி உள்ளிட்ட பகுதிகளில் தங்கியிருந்ததாகவும் தமிழக கியூ பிரிவு போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது.
பின்னர் இறுதியாக இவர்களுள் 5 பேர் கன்னியாகுமரியிலும் 9 பேர் திருச்செந்தூரிலும் தங்கியிருந்துள்ளதுடன் நியூசிலாந்து செல்வதற்கான தயார்படுத்தல்களை மேற்கொண்டுள்ளதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் ஆஸ்திரேலியா செல்வதற்காக இடைத்தரகர்களுக்கு 90,000 வழங்கியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. அத்துடன் இலங்கையர்கள் பயணித்த 75 அடி நீளமான படகு கேரளாவில் பதிவு செய்யப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளதுடன் கடத்தல்காரர்கள் படகு பதிவு செய்யப்பட்டமைக்கான இலக்கத்தையும் பொறித்துள்ளதாக தமிழக போலீசார் தெரிவித்தனர். தடுத்து வைக்கப்பட்டுள்ள 9 இலங்கையர்களிடம் தமிழக கியூ பிரிவு போலீசார் தொடர்ந்தும் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். குடியகழ்வு சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டில் 293 இலங்கையர்கள் வெளிநாடுகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. சுற்றுலா விசாவினூடாக சென்று வெளிநாடுகளில் தொழில் புரிந்தமை மற்றும் அங்கு சென்றதன் பின்னர் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டமை போன்ற குற்றச்சாட்டுகளின் கீழ் இவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் சுற்றுலா விசாவில் இவர் வெளிநாட்டுக்கு தொழிலுக்கு அனுப்பப்படவில்லை என அமைச்சர் தலதா அத்துக்கோரலும் கூறியுள்ளார். இவ்வாறான செயல்கள் பாரிய அளவில் குடிவரவு குடியல்வு சட்டத்தை மீறும் செயற்பாடு எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போலி வேலைவாய்ப்பு முகவரி நிலையங்களின் ஊடாக சட்டங்கள் மீறப்பட்டு சுற்றுலா விசாவை பயன்படுத்தி வெளிநாடுகளுக்கு பணியாளர்கள் அனுப்பி வைக்கப்படுவதாகவும் இதனால் இந்த நிலைமை அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. 2016 ஆண்டு இறுதிக்குள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு உபமுகவரி நிலையங்கள் ரத்து செய்யப்படவுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் சுட்டிக்காட்டியுள்ளது. நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலைகளால் இந்தியாவுக்கு அகதிகளாக சென்றவர்களில் ஒரு தொகுதியினர் இன்று நாடு திரும்ப உள்ளனர். அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் உயர்ஸ்தானிகாலயத்தின் வசதிப்படுத்தல் மற்றும் ஒருங்கிணைப்புடன் இலங்கை அகதிகள் 36 பேர் தமிழகத்திலிருந்து இன்று நாடு திரும்ப உள்ளதாக சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு மற்றும் மீள்குடியேற்ற அமைச்சர் தெரிவித்துள்ளது. இவர்களில் 20 ஆண்களும் 16 பெண்களும் அடங்குவதாகவும் அவர்கள் திருகோணமலை, மன்னார், கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், வவுனியா மற்றும் கொழும்பு ஆகிய மாவட்டங்களில் மீள்குடியேற உள்ளதாகவும் அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அகதிகள் சுய விருப்பத்தின் பேரிலேயே நாட்டிற்கு வருகை தருவதுடன் அவர்களுக்கான விமான பயணச்சீட்டுகள் இலவசமாக விநியோகிக்கப்பட உள்ளன. அத்துடன் அகதிகள் நாட்டை வந்தடைந்தவுடன் அவர்களுக்கு மீள் சமூக ஒருங்கிணைப்புக்கான நன்கொடையாக $75 வழங்கப்பட உள்ளன. தேர்தல் காலத்தில் வாக்குறுதிகளை வழங்கி வெற்றியீட்டிய பிரதிநிதிகள் அதன் பின்னர் தமது பிரச்சினைகள் தொடர்பில் கவனம் செலுத்தவில்லை என மக்கள் கூறுகின்றனர். உங்கள் வாக்குரிமைக்கு மதிப்பளிக்கப்பட்டுள்ளதா? மீண்டும் சிந்தியுங்கள் என்ற தொனிப்பொருளின் கீழ் நியூஸ் ஃபர்ஸ்டினால் முன்னெடுக்கப்படும் செயற்திட்டத்திற்கு கருத்து வெளியிட்ட போதே மக்கள் இதனை தெரிவித்தனர். மீண்டும் சிந்தியுங்கள், உங்கள் வாக்கிற்கு பலன் கிடைக்கின்றதா? நுவரெலியா மாவட்டத்திற்கு விஜயம் மேற்கொண்ட மீண்டும் சிந்தியுங்கள் குழுவினர் நுவரெலியா சர்வதேச பௌத்த நிலையத்தில் வழிபாட்டில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் நுவரெலியா, சீதாலியா மற்றும் பாவாலிய பிரதேச மக்களை சந்தித்தனர். பின்னர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மீண்டும் செய்திகள் குழுவினர் பட்டிப்புல, ஹக்கல, கோவில் பத்தன, ஜேவந்திரகம உள்ளிட்ட பல பிரதேசங்களுக்கு விஜயம் மேற்கொண்டனர். மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு சென்ற மீண்டும் செய்திகள் குழுவினர் கிரான் பிரதேச பிரிவுக்குட்பட்ட புலிவாய்ந்தகுளம் பிரதேசத்தில் பயணத்தை ஆரம்பித்தனர். பசுபதி கந்தசாமி, பிள்ளையான் சின்னத்துரை என்கிற 2 விவசாயிகள் தங்களுடைய 4 ஏக்கர் பகுதியிலே இருக்கக்கூடிய உபபயிர் செய்கைக்காக நீரை பெற்றுக் கொள்ளும் பொருட்டு அபாயகரமான முறையிலே கிணறு தோண்டுகிற இந்த பணியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். பிரதேச சபைக்கு அவர்கள் பணம் வழங்கி 12 அடி ஆழம் தோண்டிய பின்னர் நீர் வராத காரணத்தினால் தங்களுடைய உடல் உழைப்பினை நம்பி ஏனைய 10 அடி ஆழத்தை தோண்டுகிற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவர்கள் சொல்லுவது என்னவென்றால், தேர்தல் காலத்திலே வாக்குறுதிகளை அள்ளி வீசி சூளுரைக்கின்ற அரசியல்வாதிகள் தேர்தல் நிறைவடைந்த பின்னர் தங்களுடைய பிரச்சனைகள் தொடர்பில் பாராமுகமாயிருப்பதாக. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக மீன்பாடும் தேன்நாடு புலிப்பாய்ந்தகல் பிரதேசத்தில் இருந்து ராஜேந்திரன் கோகுல்நாத். இன்று மாலை செங்கலடி, பாலச்சினி பிரதேச மக்களை மீண்டும் செய்திகள் குழுவினர் சந்திக்க உள்ளனர். மற்றொரு குழுவினர் புலானை பிரதேசத்திற்கு சென்று மக்களின் கருத்துக்களை நவீன தொழில்நுட்பத்தின் உதவியுடன் பதிவு செய்தனர். இந்த குழுவினர் இன்று மாலை மான்கர்ணி, வடமுனை, கதிரவெளி மற்றும் கிரான் பிரதேச மக்களை சந்திக்க உள்ளனர். கொழும்பு மாவட்ட மக்களின் கருத்துக்களை 2 குழுக்கள் பதிவு செய்து வருகின்றன. அவிசாவளை மற்றும் கொட்டாவை ஆகிய பகுதிகளுக்கு சென்று மக்களுடன் கலந்துரையாடிய போது மக்கள் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்தனர். மற்ற குழுவினர் இன்று மாலை ஹோமாகம, மகரகம, பிலியந்தலை மற்றும் கிருணப்பனை மக்களை சந்திக்க உள்ளனர். பல எதிர்பார்ப்புகளுடன் வாக்களித்த தமக்கு ஏமாற்றம் மாத்திரமே கிடைத்ததாக மக்கள் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தனர்.
மீண்டும் சிந்தியுங்கள். உங்கள் வாக்கிற்கு பலன் கிடைக்கின்றதா? இப்பொழுது எங்களுடைய நாடு சுதந்திரம் அடைந்து பல வருட காலங்கள் சென்று விட்டது. இந்த நாடு சுதந்திரம் பெற்றதினால் எங்களுக்கு சர்வஜன வாக்குரிமை இருக்கின்றது. அந்த வாக்குரிமையின் மூலம் நாங்கள் பாராளுமன்றத்துக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் நழுவவிட முடியாது. இந்த சந்தர்ப்பத்தை எல்லோரும் மனதில் கொண்டு எதிர்கால சந்ததியினரின் நல்வாழ்வுக்காக எமது அனைத்து தேவைகளையும் அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுத்து செல்ல வேண்டிய ஒரு கடைப்பாடு நமக்கு இருக்கின்றது. இந்த கடைப்பாட்டை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து செயல்படுவோமேயானால் உலகத்தில் மிகவும் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நாடாக, இதனை வளம் பொருந்திய நாடாக உருவாக்க எங்களுக்கு முடியும். மீண்டும் சிந்தியுங்கள். உங்கள் வாக்கிற்கு பலன் கிடைக்கின்றதா? தமிழகத்தின் தூத்துக்குடியிலிருந்து இலங்கைக்கு 114 கிலோ கேரளா கஞ்சா கடத்தி வரப்பட்டமை தொடர்பில் கல்பிட்டி கடற்பரப்பில் கைதான 5 தூத்துக்குடி மீனவர்கள் உள்ளிட்ட 6 பேரின் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் கல்பெட்டி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போதே அவர்களை எதிர்வரும் 11ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. கடந்த மே மாதம் 4ஆம் தேதி சந்தேக நபர்கள் கல்பெட்டி முள்ளிக்குளம் கடற்பரப்பில் 114 கிலோகிராம் கேரள கஞ்சாவுடன் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்களுள் 15 வயது சிறுவன் ஒருவரும் அடங்குவதுடன் இலங்கையர் ஒருவரும் பின்னர் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. குறித்த மீனவர்களின் படகு மற்றும் மீன்பிடி உபகரணங்களும் தொடர்ந்தும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நியூஸ் வெஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் சக்தி டிவி நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.